இப்போது 3 டயர் மேக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா நான் நெக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து ஜிப் வச்சுருக்கேன். ஜிப் வச்சுட்டு நம்ம சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, சீம் அலவன்ஸை ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணல. ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னொரு சைடு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சைடு மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜிப் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயர் நம்ம கேதர்ஸ் எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு இப்போது ரெண்டையும் ஜாயின் போட்டோம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்டாக தான் எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய ப்ளீட் எடுத்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. நீடில் இறக்கிட்டு ஃபஸ்ட் லேயர் எவ்வளோ ப்ளீட் எடுக்கணும்னா அந்த யோக் அளவுக்கு எடுக்கணும். அந்த யோக் அளவுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எடுங்க. இப்போ லாஸ்ட்டில் 1.5 இன்ச்சுக்கு ப்ளீட் எடுக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ யோக் பார்ட்டோட கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க வச்சு. இப்போது யோக் பார்ட்டு, அதாவது இந்த 1.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது எடுத்த ப்ளீட்டு. இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். இல்லைனா இது இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளீட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் லேயர் 3 பீஸ் இருக்குது. அந்த 3 பீஸையும் ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கணும். செகண்ட் லேயர் எடுக்கும்போது நீங்கள் பார்த்து எடுக்கணும் எந்த இடத்துல அட்டாச் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 லேயரையும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுங்கள். நான் 3 லேயர் எடுத்தேன். ரெண்டு லேயர் அட்டாச் பண்ணிட்டா அடுத்து 3rd லேயரை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ 3 அட்டாச் பண்ணிட்டு கேதர்ஸ் எடுக்கிற ஒர்க் தான் இதில். இது எந்த இடத்துல அட்டாச் ஆக போகுதுன்னா அந்த ப்ளீட் ஃபஸ்ட்லேயே இருக்கும். இங்கே ப்ளீட் இருக்குது. இந்த கீழ் பாட் இருக்கு இல்லையா, அந்த கீழ் பாட்டில் போய் அட்டாச் ஆக போகுது. நான் அதனால தான் சொன்னேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேயர் என்ன எடுக்கிறீங்களோ அதை டபுள் பண்ணி எடுக்கணும்னு அந்த ஃபார்முலாவில் சொன்னேன். இப்போது செகண்ட் லேயரை நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ப்ளீட் எடுக்கும் போது இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட் எடுத்ததுக்கு இங்கே ப்ளீட் எடுத்துருக்கோம். இங்கே கீழே இருக்கிற இந்த ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த அளவுக்கு அந்த ப்ளீட் எடுங்க. டேப்பு கையில் வச்சுட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இது ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இதை வந்து எதில் அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் லேயர். ஃபஸ்ட் லேயரோட ப்ளீட் எடுத்துருக்கோம்ல, அது கீழே பார்ட். சப்போஸ் 3 டயர் எடுத்திங்கன்னா இதே மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி இது பாருங்கள். இது மேலே ப்ளீட் எடுத்துருக்கோம். கீழே நான் அட்டாச் பண்ண போகிறேன். எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ளீட் எடுத்த பார்ட்டையும் ஃபஸ்ட் லேயரோட கீழ் பார்ட்டையும் ரைட் சைடு சேர்த்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இதுதான் உங்களுக்கு அந்த லுக்கு வந்து இது பண்ணக்கப்புறம் டயர் மேக்ஸி அந்த டயர் மாதிரி தெரியும். சப்போஸ் 3rd லேயர் இருக்குன்னா 3rd லேயரை இந்த செகண்ட் லேயரோட கீழே பாட்டமில் அட்டாச் பண்ணணும். நான் இதை உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கப்புறம் ஃபைனல் லுக் காட்டுறேன்.
ரைட் சைடு சேர்த்து வச்சு உள்ளே ப்ளீட் எதுவும் நிற்காம. நான் அதனால சொல்கிறேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் காட்டனில் ட்ரை பண்ணுங்கள். ஜார்ஜெட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளீட் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தைச்சிருவாங்க, இல்லாதவங்க வந்து அது துணி போய் உள்ளே சிக்கிக்கும், திருப்பி அது பிரித்து தைக்கிற மாதிரி ஆகிடும். நாங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணனால உங்களுக்கு அளவு கரெக்டாக வருது. நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது ஸ்டிச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் வந்து இப்படி வரும். இப்போ இது கூட எப்படி யோக்கில் அட்டாச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சைடு சீம் அலவன்ஸை ஜாயின் பண்ணிட்டோம், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இந்த ஒரு சைடு சீம் அலவன்ஸை ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணக்கப்புறம் இதை இப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி இந்த கார்னர்லேருந்து நெக்ஸ்ட்டு கார்னர் வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சைடு ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஜாயின் பண்ணும் போது இந்த ஒரு சைடு மட்டும் ஓப்பன் இருக்குது, அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரவுண்டு இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து நம்ம ஜாயின் பண்ண இடம், இது வந்து ஜிப் வச்சுருக்க இடம், இந்த எண்டில் முடிச்சிடணும். இது எப்படி ஜாயின் பண்ணோம்? நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், இன்னொரு சைடு ஜாயின் பண்ணல, சீம் அலவன்ஸ் வந்து ஜாயின் பண்ணல, இப்படி ஓப்பனாக இருக்கும். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னரில் எடுக்கணும். பாருங்கள், அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த சைடை ஜாயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான் அதோட மெத்தடு. யோக்கையும் அந்த கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இழுக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா லைட்டாக ப்ளீட் எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். திருப்பிக்க இங்கே கட்டுங்க, இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சைடு மட்டும் ஓப்பன் இருக்கா, இந்த ஒரு சைடு சீம் அலவன்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணோம், அதை நம்ம 1.5 இன்ச்சில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்கோம். இந்த சைடு ஜாயின், இந்த 3 டயர் வந்து இந்த மாதிரி சைடு ஜாயின் தான் பண்ண முடியும். இப்போது 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம யோக்கில் 1.5 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
அப்படியே சைடு வரும்போது 1/2 இன்ச்சில் நம்ம மேக்ஸியெல்லாம் எப்படி கொண்டு போவோம் அப்படியே 1.5 இன்ச்லேருந்து சைடு வர 1/2 இன்ச்சில் கொண்டு போயிடணும். இப்போ கீழே ஃபோல்டு பண்ணி அடிச்சிருங்க. கீழே ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுலேயே 2 ஸ்டிச் போட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. எப்போவுமே சைடில் வந்து 3 ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு லூஸ் டைட் ஆச்சுன்னா பிரிச்சுட முடியும். அதுதான் அந்த 3 ஸ்டிச் போடுறோம். இப்போ ஜாயின் பண்ணக்கப்புறம் கீழே பிசுறு இருக்கும்ல அந்த செகண்ட் லேயரில் அதை வந்து இப்படி டபுள் நீங்கள் பீக்கோ மிஷின் இருந்துச்சுன்னா பீக்கோ அடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஆனால் ஜார்ஜெட்டுக்கெல்லாம் பீக்கோ அடித்தா தான் இருக்கும். இந்த டபுள் நல்லாயிருக்கும். இந்த டபுள் ஃபோல்டிங்கோட பீக்கோ அடிக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. இப்போது ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் 2 டயர். இதுவே வந்து 3 டயர்னால் இந்த டயர் வந்து சின்னதாகவும் 3 டயர் வரும். ஆனால் நார்மலாக 2 டயருங்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஃப்ளார் வச்சுருக்கறனால இது வந்து நார்மலாக வந்திருக்கு. இல்லை நீங்கள் நிறைய ஃப்ளார் வச்சிங்க அப்படின்னா நல்லா இன்னும் நிறையா வரும்.